Autonomous college ன்னு பார்த்தோம்னா 130 காலேजेसக்கு மேல அண்ணா யுனிவர்சிட்டி கீழ autonomous அங்கீகாரம் வச்சிருக்காங்க. அந்த காலேஜ்ல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம்ல ரொம்ப flexibility அப்படிங்கிறது autonomous காலேஜ்ல இருக்கும். ஆனா நான் autonomous அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா conducted by அண்ணா யுனிவர்சிட்டி. அவங்க என்ன டேட்ல சொல்றாங்களோ அது finally degree awarded by அண்ணா யுனிவர்சிட்டி. இப்போ autonomous இருந்தாலும் சரி நான் autonomous இருந்தாலும் சரி ஃபைனலி ரெண்டு பேரும் ஒரே டிகிரி தான் அண்ணா யுனிவர்சிட்டி கீழ தான் வரப்போம். autonomous-ஓ டீம்டு ஒண்ணா சார்னு கேட்டிங்கனா autonomous கல்லூரிகளுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ் ப்ரோஸ் இருக்கு என்னெல்லாம் கான்ஸ் அதுலயுமே நெகட்டிவ் இருக்கா சார் நெகட்டிவும் இருக்கு அதெல்லாம் என்னங்கிறது autonomous காலேஜ்ல என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் கான்ஸ் இருக்கு அப்படிங்க பத்தி பார்க்க போறோம். ரெண்டுல எதை சூஸ் பண்றது பெஸ்ட் அப்படிங்கறத பார்த்தலாம். autonomous காலேஜ் சூஸ் பண்றது பெஸ்டா இல்ல நான் autonomous காலேஜ் சூஸ் பண்றது பெஸ்டாங்கறத இந்த ஸ்லைட்ல சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். 2025 வருஷம் காலேஜஸ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே மிக மிக இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட என்னென்ன விஷயங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் கொடுத்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா இருக்கிறது அந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜாக இருந்தால் அட்டானமஸ் அங்கீகாரம் பெற்ற காலேஜா இல்ல நான் அட்டானமஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காலேஜா, இந்த ரெண்டு விஷயங்களை அதிகமா பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல அட்டானமஸ் கல்லூரினா என்ன நான் அட்டானமஸ் கல்லூரினா என்ன இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிமிலாரிட்டிஸ் என்னன்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டுல எது எடுத்து படிக்கிறது பெஸ்ட், ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்கிற ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, அதாவது பாசிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்க பத்தி தெளிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் தனியா தர போறோம். நான் அட்டானமஸ் காலேஜஸ்ல எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற தனி லிஸ்ட் அப்படிங்கிறது தர போறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நிறைய வீடியோஸ் கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்க போது மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இமிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்டு வீடியோ சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸும் கொடுக்குற வீடியோஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நாங்க டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆயிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோல அட்டானமஸ் வெர்சஸ் நான் அட்டானமஸ் காலேஜஸ் டிஃபரன்ஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் இதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற பத்தியும் பார்த்தலாம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன். வெக்கேஷன் டைம்ல ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் வீட்ல இருந்தபடியே கத்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதற்காக பைத்தான், சி ப்ரோக்ராமிங், C++, ஜாவா, வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற 5 கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 1000 rupees இருந்து ஆரம்பிச்சு 1500 வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். வெப் டெவலப்மெண்ட் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய டீடைல்டான கோர்ஸ் ஜஸ்ட் 3000 rupees, அதாவது 2999 அப்படிங்கிறது உங்களுக்கு லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ தேவைப்படுற டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இமீடியட்டா ஜாயின் ஆயிக்கோங்க. லைவ் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சர்டிபிகேட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இது சர்டிஃபைடு கோர்ஸ். நீங்க காலம் ஃபுல்லா அடுத்தடுத்து வேலைக்கு போகும்போது கூட இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ட்ரை பண்ணிக்க முடியும். காலேஜ் போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு போறீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறம் இன்னும் ஸ்கில் செட்டை நீங்க நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்ததா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்சஸ்மே நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா டைரக்டா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுல அட்டானமஸ் வெர்சஸ் நான் அட்டானமஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறோம். இதுல அட்டானமஸ் காலேஜஸ் நான் அட்டானமஸ் காலேஜ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். சிலபஸ் மிக மிக இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் என்னன்னா அட்டானமஸ் காலேஜ்னு பார்த்தோம்னா 130 காலேஜஸ்க்கு மேல அண்ணா யுனிவர்சிட்டி கீழ அட்டானமஸ் அங்கீகாரம் வச்சிருக்காங்க. அந்த காலேஜ்ல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நான் அட்டானமஸ்ங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா 280 to 300 கல்லூரிகள் பக்கம் நான் அட்டானமஸ் அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கீழ டைரக்டா வருது. இதுல என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ் decided by the college. autonomous collegeனா recent trendsக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் futuristic cutting edge technologies இருக்கோ, generative AI, AR VR technology, quantum computing, 5G சம்பந்தப்பட்டது, AR VR சம்பந்தப்பட்ட டெக்னாலஜிஸ், cloud computing, இந்த மாதிரி இருக்க மோஸ்ட் அட்வான்ஸ்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே சிலபஸ்ல அவங்களால மாத்திக்க முடியும். இது அட்டானமஸ் காலேஜோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் அட்டானமஸ் அல்லாத நான் அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் பாடியா நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்,
மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த சிலபஸை தான் அந்த கல்லூரிக்கு கீழே வரக்கூடிய நான் அட்டானமஸ் காலேஜஸ் ஃபாலோ பண்ணும். ஒட்டுமொத்தமா 2 டைப் ஆஃப் காலேஜுமே அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன்ல தான் இயங்குமோ தவிர சர்டிபிகேட் அப்படிங்கறது ரெண்டுக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்களோ தவிர மத்தபடி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நான் இதுல உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இதனால ரெண்டுல எது எடுத்தா பெட்டர் நீங்களே முடிவு பண்ணிக்க முடியும். சோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர நான் அட்டானமஸ் காலேஜ் தான் இருந்தா அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அதே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணும். சார் புதுசா இந்த டெக்னாலஜி வருது, நாங்க இதை பசங்களுக்கு சொல்லி தரலாமா அப்படிங்கிற விஷயத்த கூட அண்ணா யூனிவர்சிட்டியில கேட்டு அவங்க அந்த விஷயத்தை அப்ரூவல் பண்ணாதான் இந்த நான் அட்டானமஸ் காலேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஆனா அட்டானமஸ் காலேஜஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே போய் கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் வருதா அதை அவங்க சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதனாலதான் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வரும்போது அட்டானமஸ் கல்லூரிகளை தேடி வராங்க. அதனாலதான் மாணவர்கள் அதிகமா அட்டானமஸ் கல்லூரியை விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. செகண்டா நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்களோ அதே எக்ஸாம் ஸ்கெட்யூல் தான் ஃபாலோ பண்ணும். அவங்க தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஆனா அட்டானமஸ் காலேஜ்ல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடியது அந்த கல்லூரி நிர்வாகமே, அந்த எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதும் கல்லூரி நிர்வாகமே. எல்லா விஷயங்களும் கல்லூரி நிர்வாகம் மட்டுமே பண்றனால எக்ஸாம்ல ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அட்டானமஸ் காலேஜ்ல இருக்கும். ஆனா நான் அட்டானமஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா கண்டக்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி. அவங்க என்ன டேட்ல சொல்றாங்களோ அதே டேட்ல 280 கல்லூரிகளுக்கும் ஒரே மாதிரியான ஸ்கெட்யூல்ல எக்ஸாம் நடக்கும். 280 கல்லூரிகளுக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை அடுத்ததா திருத்தக்கூடியது ரிசல்ட்ஸ் அண்ட் எவாலுவேஷன். அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லா காலேஜுக்கும் ஒரே மாதிரி வரும். எதுக்கு? நான் அட்டானமஸ்க்கு 280 கல்லூரிகளுக்கும் ஒரே நாள் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுல நிறைய மாணவர்கள் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அரியர் இஷ்யூ அப்படிங்கிறதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி நான் அடுத்து பேசுறேன். கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி, கொஸ்டின் பேப்பர் திருத்துறது அண்ணா யூனிவர்சிட்டி, எப்பப்ப எக்ஸாம் நடக்குங்கிற ஸ்கெட்யூல் கொடுக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த டேட்ஸ்க்கு எல்லா காலேஜும் அபைட் பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். அப்பதான் அது நான் அட்டானமஸ் கல்லூரிகளா வரும். ஒருவேளை அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தா இது எல்லாமே இண்டிபெண்டா பண்ண முடியும். அது மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. பிகாஸ் என்னென்ன மாதிரி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி சிலபஸை மாத்திக்கலாம், எக்ஸாம் ஸ்கெட்யூல்ஸை மாத்திக்கலாம், எக்ஸாம் பேப்பரையும் அவங்க திருத்துவாங்க. டன் இன்டர்னலி பை காலேஜ்குள்ளே கொஸ்டின் பேப்பர்ஸ் திருத்துவாங்க. இதனால எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி, ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறது பிரைமரியா கூட நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் மாத்திட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கிறது ஃபிளெக்சிபிலிட்டி. அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்றது ஹை கேன் அப்டேட் சிலபஸ் ஃபாஸ்டர். இதான் நான் சொல்லியிருந்தேன். மேல சிலபஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு மாதிரி மாத்திக்கிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா நான் அட்டானமஸ் காலேஜ் அப்படி கிடையாது. லோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஃபார் ஆல், ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் 280 காலேஜுக்குமே வரும். அப்ப சார் இது பழைய ட்ரெண்ட்ஸ் தான் வச்சு இன்னும் சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா பழைய ட்ரெண்ட்ஸுங்கிறத தாண்டியுமே டே டு டே லைஃப்ல நிறைய விஷயம் புதுசா வந்துட்டு இருக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க அப்டேட் பண்றது இல்லை அப்படிங்கிறத இங்க நம்ம சொல்லிக்கிறது. அடுத்ததா ஃபீஸுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ரொம்ப கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸ்ல தான் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நான் அட்டானமஸ் கல்லூரிகள் தான் கரெக்டா இருக்கும். அட்டானமஸ் காலேஜஸ் அந்த அளவுக்கு காம்பீட் பண்ண மாட்டாங்க. அட்டானமஸ் காலேஜ்ல ஃபீஸ் அப்படிங்கிறத முன்ன பின்ன வாங்குவாங்க. அதாவது கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸை டியூஷன் ஃபீஸ்னு போட்டுப்பாங்க. இது இல்லாம பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ், மிசிலியனஸ் ஃபீஸ், இது இல்லாம புக் ஃபீஸ், இந்த மாதிரி அடிஷனல் ஃபீஸ்னு சொல்லி நிறைய ஃபீஸ் வாங்குறதுக்கும் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அந்த ரீசனால தான் என்ன சொல்லியிருக்கோம், ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா ஆல்டர்டு பேஸ்ட் ஆன் தேர் ஓன். கல்லூரிக்கு தேர்ந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு அட்டானமஸ் காலேஜஸ் ஃபீஸை மாத்திக்க முடியும். ஆனா நான் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு அந்த மாதிரியான ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் சொல்ற 50,000 75,000 ரூபாய்க்குள்ள தான் ஃபீஸ் அப்படிங்கிறத நான் அட்டானமஸ் காலேஜ் வாங்குவாங்க. ஸோ இந்த ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட். எது? நான் அட்டானமஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேஷன்ல மட்டும் இருக்கிற காலேஜ். அட்டானமஸ்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேஷனும் இருக்கும், அடிஷ்னலா அட்டானமஸ் அங்கீகாரமும் இருக்கும். அடுத்ததா அட்மிஷன் ப்ராசஸ். கட்டாயமா அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் காலேஜஸ்ல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் வச்சு எடுப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது கவர்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தோம்னா கவுன்சிலிங் மூலியமா நடக்கும். அது உங்களுக்கு 65% இல்லைன்னா 60% ஆஃப் சீட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மீதம் இருக்கிற 35, அதாவது மைனாரிட்டி நான் மைனாரிட்டி 2 இருக்கு. அதனாலதான் இந்த பெர்சன்டேஜ்ல சின்ன டிஃபரன்ஸுங்க. 35% அப்படி இல்லைன்னா 40% ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸை நான் அட்டானமஸ் காலேஜஸ் அவங்களுக்கு தேர்ந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சோ இல்லைன்னா கேபிடேஷன்ஸ் என்ன அமௌண்ட் வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. பட் நான் அட்டானமஸ் காலேஜஸ் இந்த மாதிரி பண்ணாம டைரக்ட் அட்மிஷன்ஸாக தான் கொண்டு வருவாங்க. புதிதாக ரூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் ஃபைனலி டிகிரி அவார்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ அட்டானமஸாக இருந்தாலும் சரி நான் அட்டானமஸாக இருந்தாலும் சரி ஃபைனலி 2 பேரும் ஒரே டிகிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வரப்போகுது.
இப்போ அடுத்ததான் உங்களுக்கு வர கேள்வி என்னன்னா, சார் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சொல்லிட்டு விஐடி, அமிர்த விஸ்வ வித்யாபீத்தம், சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் டீம்டு யூனிவர்சிட்டி, சிவநாடார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டு கீழே இருக்கு, ஆல் இந்தியா லெவல்ல இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா அதுல இந்த அட்டானமஸ்ல வர்றது மட்டும்தான் வருமோ தவிர அடிஷனலா ஒண்ணு மட்டும் வரும், டிகிரி சர்டிபிகேட் அந்த யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ அட்டானமஸும் டீம்டு ஒன்னா சார்னு கேட்டீங்கன்னா 99% அட்டானமஸ் கல்லூரிகளும் டீம்டு யூனிவர்சிட்டி ஒண்ணுதான் சார். அப்ப விஐடி எடுக்கிறதுக்கு பதிலா நான் எஸ்எஸ்என் காலேஜ்ல சேர்றது ஒன்னா சார்னு கேட்டீங்கன்னா விஐடியும் எஸ்எஸ்எனும் ஒண்ணுதான். ஆனா இதுல அட்வான்டேஜ் யாருக்கு அதிகம்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற எஸ்எஸ்எனுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். பிகாஸ் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா நிறைய வேலிடிட்டி, நிறைய குவாலிட்டி மிகுந்ததுங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் விஐடி டிகிரியும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் இருக்க டிகிரி தான். பிகாஸ் விஐடிங்கிற கல்லூரி உலகம் ஃபுல்லா பெரிய லெவல்ல ரெப்புடேஷனை வளர்த்தி வச்சிருக்கறனால இது பெட்டர். அப்படி இல்ல சார் விஐடி தவிர வேற ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கிறேன் அது தரமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. எல்லா யூனிவர்சிட்டியும் விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம் அளவுக்கு பெரிய லெவல் இருக்காது. ஈவன் சாஸ்திரா, இந்த 4 யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற மதிப்பு மற்ற டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்தியாலயோ தமிழ்நாட்டிலயோ பெரிய லெவல்ல இருக்காது. அதனாலதான் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த 4 யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு கிடைச்சா போங்க, அப்படி இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர அட்டானமஸ் காலேஜ்ல ஏதாவது ஒரு சீட் எடுங்க, பெரிய வித்தியாசம் இருக்காது. அட்டானமஸ் கல்லூரிகளும் ஈக்குவல் டு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான். இண்டிபெண்டன்ட்டா எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியும், பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா கொடுப்பாங்க. நான் திரும்பி சொல்றதுங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டீம்டு விசஸ் அட்டானமஸ் விசஸ் நாட் அட்டானமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிடையாது. அட்டானமஸும் டீம்டும் மோரோவர் ஒன்று தான். ரெண்டுலேயும் இருக்கிற ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், டிகிரி சர்டிஃபிகேட் இவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து வரும், டீம்டு யூனிவர்சிட்டினா அந்த யூனிவர்சிட்டி கீழே கொடுப்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டி கீழே கொடுக்கறத விட அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மதிப்பு அதிகம். சிம்பிளா சொல்லிட்டேன், இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ் ப்ரோஸ் இருக்கு, என்னெல்லாம் கான்ஸ், அதுலயுமே நெகட்டிவ் இருக்கா சார்? நெகட்டிவும் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா நான் அட்டானமஸ் காலேஜ்ல என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு, என்னெல்லாம் நெகட்டிவ் கான்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். இப்போ அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா அப்டேட்டட் சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லித்தர போறாங்க, என்ன கத்துக்க போறீங்களோ அதை பொறுத்து தான் வேலை வாய்ப்புகள் அமையும். இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு என்னென்னலாம் புதுசா வருதோ அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் இன்னும் 4 வருஷம் கழிச்சு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். செகண்டா இண்டஸ்ட்ரி டைஅப்ஸ். அட்டானமஸ் காலேஜஸ்க்கு எண்ணற்ற இண்டஸ்ட்ரி டைஅப்ஸை பண்ணிக்க முடியும். அட்டானமஸ் காலேஜஸ்ங்கிறது அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய கம்பெனிஸும் முன்மொழிஞ்சு வருவாங்க. ஓகே, நாங்க உங்க காலேஜ்ல டைஅப் வச்சுக்க வரோம், நீங்க ஒரு அட்டானமஸ் காலேஜ், நாங்க ஒரு சிலபஸ் சொல்லி கொடுக்க சொன்னா நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி டக்குன்னு சொல்லி கொடுப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு பிஎல்சி பத்தின ஒரு டாபிக் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வராங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர வராங்கன்னா அதை கல்லூரி ஏத்துக்கிட்டு சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கணும். அட்டானமஸ் காலேஜ் தான் திருத்தங்களை மேற்கொள்றது ஈஸியா இருக்கும். அதனாலதான் இண்டஸ்ட்ரி டைஅப்ஸ் அதிகமா பண்ணுவாங்க. ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ், உடனே திருத்தி உடனே ரிசல்ட் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுதுன்னா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள்ல திருத்தி அடுத்த வியாழன் வெள்ளியில ஒரே வாரத்துல ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு ஃபாஸ்டர் பொட்டன்ஷியல் அட்டானமஸ் காலேஜ்க்கு இருக்கு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டினா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்ல தான் 300 காலேஜுக்கும் ஒரே நாள்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களால திருத்தி ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா பேப்பர் எல்லாம் எங்க திருத்துவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸும் ஒட்டுக்கா திருத்துவாங்க. அண்ட் தென் இன்டர்னல் எவாலுவேஷன் மே ஹெல்ப் வித் வேரியஸ் மார்க்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜ்குள்ளே திருத்தினால நிறைய பேருக்கு நல்ல மார்க்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அட்டானமஸ் கல்லூரியில பாஸ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். நிறைய பேர்த்து அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ அட்வான்டேஜஸ் அட்டானமஸ்ல இருக்கு. கான்ஸ் நெகட்டிவ்னா என்ன, சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபைண்ட் இன்டர்னல் கரெக்ஷன் டஃப்ங்க. கட்டாயமா அட்டானமஸ் காலேஜ்னா ஒரு மாணவனோட குடிமீன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப சேட்டப் பண்றான், அவன் சரியா படிக்கல, டிசிப்ளின் இல்லைன்னா டீச்சர்ஸ் நினைச்சா மேனேஜ்மெண்ட் நினைச்சா அந்த பையனை ஹோல்டு பண்றதுக்காக அவனுக்கு கரெக்ஷனை டஃப் பண்ணுவாங்க. 90% எழுதியிருக்க மாணவனுக்கு சரியான டிசிப்ளின் இல்லைன்னா அவனுக்கு 80% போடுறதும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த பையன் யாருன்னு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சேட்டை பண்ற பசங்களுக்கு, டிசிப்ளின் இல்லாத பசங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ் பயங்கரமான பிரச்சனையும் கொடுக்கும். ஸோ கரெக்டா டிசிப்ளினா படிங்க. மூணாவதா வேரிஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ். ஒவ்வொரு காலேஜுக்கும் இந்த நெகட்டிவ் விஷயம் அப்படிங்கிறது முன்ன பின்ன மாறும். பட் மேஜரான விஷயம் காலேஜ்குள்ளே திருத்தனால நீங்க கரெக்டா இல்லைன்னா நீங்க மார்க் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒன்று தான் மிகப்பெரிய நெகட்டிவா நம்ம பார்க்குறோம். மற்றபடி அட்டானமஸ் காலேஜில் பெரிய லெவலில் நெகட்டிவே இல்லை, பாசிட்டிவ் தான் அதிகம். இப்போ அடுத்ததான் நான் அட்டானமஸ் காலேஜுங்க மாதிரி எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி கருதப்படுவார்கள். எந்த ஒரு மாணவன் என்ன ஒரு விஷயங்கள் தப்பு பண்ணாலுமே அது பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது.
அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க எழுதியிருக்க பரீட்சை பேப்பர்ல என்ன மார்க் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும். அதனால இது ஒரு அட்வான்டேஜாவும் ஒரு சில மாணவர்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. ஈஸி டு ப்ரிப்பேர், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேங்க். சொல்ல போனோம்னா எப்பவுமே ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் தான் வரும். ஸோ ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மார்க் எடுக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் திருத்தும் போது நிறைய மிஸ்டேக்ஸுங்கிறது திருத்துறதுல நடக்குது. அதுதான் கான்ஸ்ல கொடுத்துருக்கேன் நெகட்டிவ்ல. அவுடேட்டட் சிலபஸ் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வருஷம் ஒரே சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு வருஷம் சிலபஸ் அப்டேட் பண்ணும். அப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு டெக்னாலஜிஸ். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ரேட்டிவ் ஏஐ பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஏஜென்டிக் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடுத்ததா அட்வான்ஸ்டு ஏஐ பத்தி பேசுவோம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது சிலபஸை மட்டும் நீங்க எப்படி 4 to 5 வருஷத்துக்கு ஒரே சிலபஸை ஃபாலோ பண்ண முடியும்? ஸோ அவுடேட்டட் சிலபஸ்ங்கிறது ஒரு நெகட்டிவா நம்ம சொல்றோம். சிங்கிள் பாயிண்ட் எவால்யூஷன் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ஒரே இடத்துல திருத்துறது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஸ்லோ எவால்யூஷன் அண்ட் ரிசல்ட் டிலேஸ். ரிசல்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். திருத்துறதுக்கும் லேட் ஆகிறதுனால மாணவர்கள் அடுத்தடுத்த விஷயத்துக்கு போறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஃபைனலி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் மே ஃபேஸ் அரியர் இஷ்யூஸ். இது தொடர்ந்து பிரச்சனையாக தான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் இதுல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அரியர் அதாவது எவால்யூஷன் போட்டு பார்த்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் திருத்த போகும்போது ஃபெயில்னு சொல்லி போட்டு விட்டுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைனாலேயே நிறைய மாணவர்கள் வந்து நான் அட்டானமஸ் காலேஜஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனலாக நம்ம சொல்ற விஷயம். இதுக்கு அடுத்ததா 2ல எதை சூஸ் பண்றது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்றது பெஸ்ட்டா இல்லை நான் அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்றது பெஸ்ட்டாங்கிறத இந்த ஸ்லைட்ல சொல்றேன், பார்த்துக்கோங்க. டோன்ட் டிசைட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், கன்சிடர் அதர் திங்ஸ் ஆல்சோ. ஒரு கல்லூரி அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. ஆனா நீங்க பார்க்க வேண்டியது என்ன, மிக மிக இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். போதுமான அளவு கட்டடம் இருக்கா, போதுமான அளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, நார்மலா சொல்லித்தர சிலபஸை தாண்டியும் அடிஷனலா சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். 2வது பிளேஸ்மெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க கூடாது. தொடர்ந்து என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கணும். அண்ட் தென் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுக்கறத பார்க்க கூடாது. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னங்கிறது பார்க்கணும். மினிமமா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பேக்கேஜ்ல கிடைச்சிருக்கு, கோர் கம்பெனில வேலை வாங்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்க செகண்ட் ஃபேக்டர் முடிவு பண்ணணும். 3வதா ஃபேக்கல்ட்டி. எத்தனை ஃபேக்கல்ட்டி பிஹெச்டி முடிச்சவங்க இருக்கிறாங்க, எத்தனை ஃபேக்கல்ட்டி வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, எத்தனை ஃபேக்கல்ட்டி ஹை லெவல் இருக்காங்க அந்த காலேஜ்ல. கோயம்புத்தூர்ல, சென்னையிலலாம் ஒரு சில காலேஜ்ல ரீசெண்டா டிகிரி முடிச்சவங்களெல்லாம் ஃபேக்கல்ட்டின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கல்லூரிகள் நீங்க எடுக்கக்கூடாது. மினிமம் 5 years to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் அந்த காலேஜ்ல நிறைய பேர் இருக்காங்களாங்களையும் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் அவங்க வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க, நீங்க போய் பார்க்கலாம். லொகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. வீட்டு பின்னாடி இருக்குன்னு சேர்ந்துடாதீங்க. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மோஸ்ட் டெவலப்டு சிட்டிஸ்ல இருக்கிற காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது நிறைய எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலி அலுமினி நெட்வொர்க். புது புது காலேஜை தேர்ந்தெடுக்கும் போது அலுமினி நெட்வொர்க்கே இருக்காது. அலுமினி நெட்வொர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸை தாண்டியும் நீங்க அடுத்தடுத்த லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல அலுமினி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதையும் கொடுத்து உதவுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய மேஜரான ஃபேக்டர்ஸை வச்சு தான் நீங்க காலேஜை சூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அட்டானமஸ்ங்கிறனால மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 130க்கும் மேற்பட்ட காலேஜஸ் அட்டானமஸ். இந்த வருஷம் இன்னுமே 20 காலேஜ் பக்கம் அட்டானமஸ் வாங்க போறாங்க. 150 காலேஜஸ் எல்லாமே நல்ல கல்லூரி கிடையாது. அதுல 40 to 50 கல்லூரிகள் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ டாப் 50 to டாப் 60 காலேஜ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. 150 அட்டானமஸ் காலேஜையும் எடுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதுக்குன்னு நான் அட்டானமஸா இருக்கு அஃபிலியேட்டடுங்கிறனால அதை ஒதுக்கிடாதீங்க. நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜும் நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ அதையுமே தேர்ந்தெடுத்து அங்கேயும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜ் நீங்க போயிட்டீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜை பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா கொடுக்கக்கூடிய ரிசல்ட் பாஸ் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்போது அந்த காலேஜ்ல எந்த அளவுக்கு பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு, எவ்வளவு மாணவர்கள் அங்க ஃபர்ஸ்ட் சேர்ந்திருக்காங்க. ஒரு காலேஜ்ல பார்த்தேன் 10 பேர் தான் படிக்கிறாங்க, 10 பேருமே பாஸ், 100% ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. 10 பேர் தான் படிக்கிறாங்கன்னா அப்ப அந்த காலேஜ் எப்படி இருக்கும்? ஸோ அந்த காலேஜும் தேர்ந்தெடுக்க கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு படிக்கிறாங்கிறது நீங்க பார்த்துக்கணும். எனிவேஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ தெளிவான விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தனா லைக் பண்ணி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ப்ரோக்ராமிங் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக கொடுக்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. டெலிகிராம் சேனல்ல இந்த PDF நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர்.